ஹாய், வெல்கம் டு அம்தான் வியூஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோம்டா, விண்டோ ஏசி சூப்பர் ஜென்ரல் ஃபில்டர் எப்படி கழட்டி க்ளீன் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல் நம்ம பவர்லாம் அடக்கிட்டு இந்த கீழே இருக்குது பாருங்கள், இதை லைட்டாக இப்படி தூக்கி விட்டிங்கன்னா அதேமாதிரி இந்த சைடு ஒன்று இருக்கும். தூக்கிட்டிங்கன்னா இந்த ஃபில்டர் தான் எவ்வளோ கச்சடாவாக இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ கச்சடாகவே இருக்கக்கூடாது. ஃபில்டரு நிறையா கச்சடாவாக இருக்குது. ஃபில்டரு இது சர்வீஸ் பண்ணி நம்ம மாட்ட போகிறோம். நாங்கள் அதை கழட்டிட்டு நம்ம இதெல்லாம் அப்படியே எடுத்துருவோம். அப்படியே எடுத்துட்டு ஒரு காயில் நல்லா தான் இருக்குது, இதுதான் கச்சடாவாக இருக்குது. என்ன பண்ண போகிறோம், ஃபில்ட்ரு கழட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. டேப்பில் போட்டு பைப்பை போட்டு இப்படி வச்சு தான் கழுவணும். இப்படி வச்சு கழுவுனா அழுக்கு போகாது. பாருங்கள், இப்படி போகாது. இந்த மாதிரி வச்சு கழுவணும். எல்லா ஏசி ஃபில்டரும் இப்படி தான் வச்சு கழுவணும். ஏற்கனவே ஏசி ஃபில்ட்ரு ஒன்று போட்டிருக்கேன். இந்த ஏசி ஃபில்ட்ரு இப்படி தான் கழுவணும். பாருங்கள் எப்படி அழுக்கு போகுதுன்னு. நீங்கள் ரொம்ப ரிஸ்க்காக தான் எடுக்கணும். கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி நிறையா டஸ்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெஷ்ஷு வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ கம்மியாக இருக்கிறதுனால சும்மா இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி போட்டால் அவங்க காயிலுக்கும் நல்லது, சீக்கிரம் நமக்கு நல்லா கூலிங்கும் கிடைக்கும். இல்லாட்டி கூலிங் வராது. விண்டோ ஏசிக்கு, ஸ்பிரிட் ஏசிக்கு, விண்டோ ஏசிக்கு எல்லாத்துக்கும் சேம் மெத்தடு தான். தண்ணியில் எப்படி வாஷ் பண்ணுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த பாருங்க, நல்லா இந்த மாதிரி தான் வாஷ் பண்ணணும். வாட்டர் நல்லா வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு நல்லா பக்காவாக 2 சைடும் நல்லா தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸாக வச்சு அடிக்கணும். சோப்பு போட்டு கழுவுறா இருந்தால் ஸ்மெல்லு நல்லா வரும். இது நம்ம சோப்பு போட்டுக்கணும்னா நம்ம கொஞ்சம் ஸ்மெல்லு வரும். சோப்பு இல்லாததுனால நம்ம அப்படியே லைட்டாக வாஷ் பண்ணிட்டு போய் பழகிட்டு இப்படி லைட்டாக தட்டிக்கோங்க. 2 சைடும் தட்டிக்கிட்டு நம்ம 2 சைடும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நல்லா பளிச்சுன்னு வச்சாச்சு. நான் நம்ம சோப்பு கண்டாலும் போட்டு யூஸ் பண்ணுறோன்னு பண்ணலாம். கொஞ்சம் வாசம் நல்லா ஸ்மெல் வரும். நம்ம இப்போதைக்கு சும்மா லேசாக இருந்ததுனால லைட்டாக வாஷ் பண்ணியிருக்கோம். வாங்க அப்படியே மாட்டுறதுன்னு பார்ப்போம். மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த சைடில் உள்ளது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடணும். சும்மா லைட்டாக ஒரு பழைய துணியை வச்சு சும்மா லைட்டாக அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுருங்க. சும்மா லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். வேறு எதுவும் இல்லை. அந்த இதெல்லாம் லைட்டாக இருக்கிறதுனால சும்மா நம்ம இது ஜென்ரல் சர்வீஸ் தான். நார்மலாக சும்மா ஜென்ரலாக ஃபில்ட்ரு கழட்டி க்ளீன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெளியே உள்ள காற்று அப்படியே ரொட்டேஷன் ஆகி வர்றதுக்கு நல்லாயிருக்கும். வேறு எதுவும் இல்லை. ஃபுல் சர்வீஸு பண்ணணும்னு தேவையில்லை இப்போதைக்கு. காயிலெல்லாம் டஸ்ட்டு ரொம்ப இல்லை. சும்மா ஜஸ்ட்டு ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம்னா எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நமக்கும் சீக்கிரம் காயில் டஸ்ட்டு ஏறாது. இந்த மாதிரி இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னா சும்மா டஸ்ட்டு இல்லாமல் நல்லா நீட்டாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபில்ட்ரு இப்படி வைக்க போகிறோம். லாக் இருக்குது. இந்த லாக்கு மேலே உள்ள லாக் இருக்குது பாருங்க. லாக்குக்கு நேராக இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கீழே ஒரு லாக் இருக்குது பாருங்க. இந்த லாக்லேயும் இப்படி மடக்கின மாதிரி, இப்படி சின்ன தூக்கி மடக்கின மாதிரி கீழே வச்சாலும் கரெக்டாக படியும். உங்கள் பரல ஒத்தையாக எடுக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், லாக் வச்சு இதை லைட்டாக தூக்கி விட்டால் கரெக்டாக படிஞ்சிருச்சு. கரெக்டாக பக்காவாக ஃபிட் ஆகிடுச்சு.
இந்த மாதிரி வச்சுட்டு எல்லா இடத்துலையும் எல்லா ஏசிலையும் இந்த மாதிரி காடி கொடுத்துருப்பாங்க 4 சைடுக்கும். கரெக்டாக இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக விழுவாது. நம்ம லைட்டாக பெண்ட் பண்ணால் தான் விழுவும். நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்துருச்சு. அடுத்து மேலே உள்ள கவரை போட்டு ஏசி ஆன் பண்ண வேண்டியது. மேலே உள்ள லாக் டைப் தான். லைட்டாக அமுக்கி விட்டிங்கன்னா உட்காந்துரும். இது லைட்டாக துணியை வச்சு வாஷ் பண்ணுறதா பண்ணலாம். சும்மா லைட்டாக துணியை வச்சு தொடச்சி விட்டிங்கன்னா கிரில்ல கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். ஓகே, கவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இப்போ ஜென்ரல் ஸ்ப்ளிட் ஏசிக்கு, ஜென்ரல் சூப்பர் ஜென்ரல் விண்டோ ஏசிக்கு எப்படி நம்ம ஃபில்டர் வந்து சர்வீஸ் பண்ணோன்னு பார்த்தீங்க. காயில் ஃபில்டரு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து எல்லாம் பண்ணிட்டு பவரை ஆன் பண்ணிவிட்டு ஏசியை ஆன் பண்ண வேண்டியது தான். எல்லாம் ஃப்ளோராக நல்லா இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி